ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 18/11/2024 24/11/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு வருஷப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசி, அதாவது ரிஷபத்தில் குரு வக்ரகதியில், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், சுக்கிரன் தனுசுல, சனி கும்பத்தில், ராகு மீனத்தில். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி வரலும் போகிறார். அதனால் இந்த வாரம் பார்த்தடையானால் ரிஷபத்திலிருந்து மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிகளுக்கும் அவர் பிரவேசிக்கிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தடையானால் இந்த வாரத்தில், அதாவது 18ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 19ஆம் தேதி அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி வளர்பிறையில் இருக்குது. அதாவது இந்த வாரத்தில் பார்த்தடையானால் தேய்பிறையில் வருது. அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி. இப்போ தான் பௌர்ணமி முடிஞ்சது, தேய்பிறை சதுர்த்தி. அதனால் சங்கடஹர சதுர்த்தி எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னீர்கள்னாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு 9 தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு 9 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். அதாவது சங்கடஹர சதுர்த்தியில் உங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக இந்த தேய்பிறை சதுர்த்தியை சொல்கிறோம். சரி, இந்த வாரத்தில் பார்த்தடையானால் வாஸ்து நாள் 23ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது. அதாவது 23/11/2024 அன்னைக்கு வாஸ்து நாள். காலை 10:14 11:44 வரை இருக்குது. வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள். பொதுவாகவே வாஸ்து புருஷன் பார்த்தேன்னா வருஷத்துக்கு 8 நாள் தான் நித்திரை விடுறார். அதாவது ஆனி, புரட்டாசி, மார்கழி, அதுக்கப்புறம் பங்குனி, இந்த 4 மாதத்துலேயும் வாஸ்து புருஷன் கண் விழிப்பது இல்லை, நித்திரை விடுவதில்லை. இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும்பொழுது ஒரு 1.5 மணி நேரம் வருது. இந்த 1.5 மணி நேரத்தில் பார்த்தடையானால் அவர் 5 விதமான வேலைகளை செய்கிறார். அதாவது அவர் நித்திரையை விட்டு எழுந்து அவருடைய என்ன சொல்கிறது, அதாவது காலை கடன்களை முடிக்கிறது ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு ஸ்நானம் செய்தல் ஒரு 18 நிமிஷம். கடவுளுக்கு பூஜை செய்தல் ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு போஜனம் செய்தல் 18 நிமிஷம். அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல் 18 நிமிஷம். பொதுவாகவே இந்த தாம்பூலம் தரித்தல் நேரத்திலும் போஜனம் செய்யும் நேரமான இந்த கடைசி 36 நிமிஷத்தில் எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலை சுமூகமாக, அதாவது எந்த வேலைனா வீடு கட்டும் வேலைகளை, வாஸ்துக்காக வீடு கட்டுறது, நிலம் கால் ஊன்றது, அதை தவிர புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது, இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடேற்று நிச்சயமாக நிறைவேறும். இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் பார்த்தேன்னா நீங்கள் அதாவது அஷ்டமி, நவமி, திதி, வாரம், சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும். அந்த கடைசி 36 நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும். இந்த வாரம் பார்த்தேனால் 21ஆம் தேதி 21/11/2024 அன்றைக்கி சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும், எதிரிகளால் தொல்லை, பண கஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதன் மூலியமாக அவர்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் கால பைரவ அஷ்டமி, அதாவது 22ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோன்னா கால பைரவ அஷ்டமி. அதாவது காத்தாலும் சப்தமி இருக்குது, சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது. அதனால் கால பைரவர் அப்படின்றவர் இந்த சிவன் கோவில் சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே காலபைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள்.
காலபைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்பவர். சனி பகவானுக்கே அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்ததே ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. சரி, இந்த வாரத்தில் பார்த்தலையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தோம்னா துலா ராசிக்காரர்களுக்கு 18ஆம் தேதி காலை வரலும் இருக்குது. அதாவது துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் அதிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதாவது கோச்சார சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான்றவர் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது. இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும். யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க. அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம், புதிதாக முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் அதாவது 18/11/2024 24/11/2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரை எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய நீங்கள் கட்டணத்தை செலுத்திட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் அதாவது 50 வயசு 55 வயசு வரலும் ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனால் மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருப்பாள். அதே மாதிரி விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள். துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பாள். அது விருச்சிக ராசியில் இருப்பாள். இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள், கால் நட்சத்திரம், முக்கால் நட்சத்திரம், மர நட்சத்திரம், இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை. எந்த நட்சத்திரத்தில் பாதத்தில் இருக்கா, எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாமல் இருக்குது. இதன் மூலியமாக அவர்கள் அதாவது பெருமாளுக்கு சங்கல்பம் பண்ணிக்கிறதுலேருந்து அர்ச்சனை பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இவளுக்கு நல்ல காலம் இந்த ராசியில் பிறந்திருக்கா, அதே மாதிரி லக்ன சந்தி இருந்ததுன்னா இந்த லக்னத்தில் பிறந்திருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் அடுத்த லக்னமாக இருக்கும், லக்ன பாதங்களும் வேறுபட்டு போயிருக்கும். அதனால் அவர்களுக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு கணித்தது எல்லாமே பொய்யா போகக்கூடும். அதனால் இதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தர நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 18/11/24 வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையும், சப்தமாதிபதியான சுக்கிரனே 2ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதும் விசேஷம். 2ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார். திருமணத்திற்கு உகந்த காலம், திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கா. சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகம் அமையிறது. இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு ராஜகம்பீரம், நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். நினைத்தது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும், ஆட்சி பெற்ற சனி பகவான்றதுனால வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுனாலையும் உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவின் வேலையை செய்வார். ஏன்னா குருவின் வீட்டில் இருக்கிறதுனால, குருவும் வக்கரம் அடைஞ்சதுனால பெரிய ஏற்றம் வரும். குழந்தைகள் மூலியமாக திடீர் ஏற்றங்கள், நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு சப்தமத்தில் குரு வக்ரகதியில் இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால திருமணத்திற்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும், மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராசிநாதனே நீச்சப்பட்டு போகிறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும்னால்.
இதை தவிர பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குறதை தவிர்ப்பது, அதாவது புதிய கடனே வந்து கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் வக்கர குருவின் பார்வை 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் வந்து சற்று லாபங்கள் கம்மியாக இருக்கும். அதாவது லாபஸ்தானாதிபதி இங்கே ராசியிலேயே இருக்கிறதுனாலையும், தொழில் ஸ்தானாதிபதி 10, 11 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் தொழில் அதிகமாக இருக்குமே தவிர தொழில் வரக்கூடிய லாபங்கள் சற்று பின்னடைவுகள் இருக்கும். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 18/11/2024 24/11/2024 வரை உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம். உச்சம் பெற்று போயிருக்கார், பௌர்ணமி யோகத்தில் இருக்கார், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 9ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கார்த்தால 8 மணி வரலும் இருக்கார், 18ஆம் தேதி 8:08 வரலும் இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுடைய பார்வையில் இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தேவையற்ற காசிப்ஸ் பண்ணாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அதாவது 20ஆம் தேதி மதியம் ஒரு 1:30 மணியிலிருந்து 22ஆம் தேதி இரவு ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் இருக்கார். நீச்சப்பட்ட செவ்வாய் ராசிநாதனுக்கு நீச்ச பங்கம் ஏற்படுறது. ஏன்னா ஆட்சி பெற்ற சந்திரனோடு இருக்கிறதுனால நீச்ச பங்கம் ஏற்படுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக இந்த இரும்பு, நெருப்பு, அதாவது சாப்பாடு செய்யக்கூடிய இந்த தழுகை பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலம். அதை தவிர மருத்துவ சம்பந்தம், இரத்த வங்கிகள், இரத்த சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது இரத்த சம்பந்தம், இரத்த உபகரணங்கள் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். மண், ஜல்லி, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவாளுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா கடனுக்காக பார்த்துட்டு இருப்பீங்க, கிடைச்சிருக்காது. அப்பாவே வந்து நீ இதை கடனாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போடு அப்படின்னு சொல்லிட்டு போடுவார். அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வரும். ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். புணர்ப்பு யோகம் வருது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து 22ஆம் தேதி ராத்திரிலேருந்து 25ஆம் தேதி காத்தால் ஒரு 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். புணர்ப்பு யோகம் இருந்தாலும் தொழிலில் பின்னடைவு இருக்காது, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம், மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.